பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. உபதேச தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 18. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாக இருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாக இராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்சம் நல்லா பாருங்கள். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள். அக்கினி தான் அக்கினி பிறப்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதத்துக்காக மன்றாடுகிறோம், சந்தோஷத்துக்காக மன்றாடுகிறோம், சமாதானத்துக்காக மன்றாடுகிறோம். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என் அன்பு சகோதரனே, சகோதரியே. சில நேரத்தில் நாம் ஜெபம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பான்னு கேட்கணும், சமாதானத்தால் நிரப்புங்கப்பான்னு கேட்கணும். அப்போ சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய என்னென்னலாம் வசனம் சொல்லிக்கிறதோ அந்த வசந்த பிரகாரமாய் வாழும்போது தான் சந்தோஷம் வரும். எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த சமாதானத்தை நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு சமாதானம் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா அப்படின்னு பார்த்தா அந்த வசந்த பிரகாரம் வாழும்போது தான் சமாதானம் வரும். நான் கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் கண்ணீரோடு விதைக்கணும். கண்ணீர் எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கண்ணீர் கிறிஸ்துவுடைய சமூகத்தில் எந்த அளவுக்கு அவர்கள் விதைக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ள ஒரு கம்பீரம் இருக்கும். எனக்கு பெரிய மாணவர்களே, அவர் எனக்கு நன்மை செய்தபடி நான் பாடுவேன்னு வசனம் சொல்லிக்கிறது. இன்றைக்கி பாடல் நிறைய பேர் கஷ்டமாயிடுச்சு. சிலர்லாம் பாட மாட்டேங்கிறாங்க, சிலர் இன்றைக்கும் இயேசுபா கிருபையில் பாடுறவங்களாக இருக்கிறாங்க. அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக. இப்படி நம்ம பண்ணும்போது தான் நமக்குள்ள அக்கினி பற்றி எறிய ஆரம்பிக்கும். யாக்கோபு வம்சர் அக்கினியாகவும் யோசேப்பு வம்சர் அக்கினி ஜுவாலையாகவும் இருப்பார்கள் என்ற வசனம் சொல்லுகிறது. நமக்குள்ள அக்கினி இருந்தால் தானே. அப்போ நான் செய்யறது வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்குள்ள வசனம் இருக்கணும். அந்த வசனத்தை நான் இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். அந்த வசனம் தான் எனக்கு அற்புதமாக மாறணும். ஒரு மாடு பாருங்கள், நல்லா மேய்ஞ்சிட்ருக்கும், நல்லா சாப்பிடும், நிறைய தண்ணி குடிக்கும். தண்ணி குடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது வேலை என்ன தம்மை பண்ணும், படுத்துக்கும். படுத்துட்டு அது பாட்டில் உட்காந்து ஆசை போட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் வசனம். நம்ம செய்வது வாய்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேத வசனம் மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமானால் அக்கினியாக இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிந்து போகலாகாது என்று நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நடமாடும் பலிபீடம். எங்கே போனாலும் வந்தாலும் சில நேரங்களில் சிலருக்காக ஜெபிக்க வேண்டிய சூழல் வருகிறது, சிலருக்காக மன்றாட வேண்டிய சூழல் வருகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அப்போது நமக்குள்ள அக்கினி இருந்தால் தானே அது பற்றி எரியும். அக்கினி இருந்தால் தானே அந்த இடத்துல என்னை கேட்டருளும் என்று எலியா சொன்னபோது வானத்திலிருந்து ஒரு அக்கினி உடனடியாக கடந்து வந்தது. நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டிய நெருக்கங்களை அதிகப்படுத்த வேண்டும். அவரோடு கூட உண்டான அந்த ஸ்லாக்கியத்தை நாம் ஆசுதமாக மாற்ற வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் வசனம் சொல்லுகிறது. எதற்காக? இன்றைக்கி நான் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே சரியாக இருப்பேன்னால் என் குடும்பம் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே இருக்கும். இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ள கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாக உங்களை ஒப்பு கொடுங்க. அக்கினி ஜுவாலாக உங்களுடைய குடும்பம் மாறும். யாருக்காகவும் வக்காலத்து வாங்க வேண்டாம், யாருக்காகவும் சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டாம். அமைதியாக இருப்போம், அன்பை விதைப்போம், அறுவடையை ஆசுதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக, அமைதியாக ஆசிரியத்தை சொந்து கொள்வோம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளில் கூட இந்த உபதேசத்துக்கு வசனத்தின் மூலமாக 18 வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.